கோர்ட்ல கேஸ போட்டுட்டு பிள்ளைய தூக்கி இருக்காங்கன்னா வேற ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. அதை நினைச்சதாங்க எனக்கு பயமா இருக்கு. என்னையும் அவரையும் பிரிச்சிருவாங்களோட பயமா இருக்குங்க. அப்படி எதுவும் நடக்காதுல்ல? அவ ஏன் திவ்யா தானே? அவ எனக்கு மட்டும் தானே சொந்தம். ஏங்க எதுக்குங்க இவ்வளவு பயப்படுறீங்க? அவ என்னைக்குமே உங்க திவ்யா தான். உங்க ரெண்டு பேரையுமே யாராலையும் பிரிக்க முடியாது. திவ்யா, இந்த டாடியை மன்னிச்சிடறேன். உன்னை தனியா தவிக்க விட்டுட்டேன். நான் எல்லாமே நீ என்ன அவஸ்தைப்படுறியோ. பயப்படாத, டாடி வந்துகிட்டே இருக்கு. பயப்படாத. இந்தப்பா வாசு, என்னடா இது? என்ன பண்றது? நம்ம பயந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? டேய், எப்படியாவது போலீஸ கூட்டிட்டு போய் என் பேத்திய கூட்டிட்டு வந்துறியா? அம்மா அம்மா, நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாதீங்க. அதுக்காக தானே நம்ம இங்க வந்திருக்கோம். முதல்ல வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்களை வரவேற்கிறதுக்காக நான் முன்னாடியே வந்துட்டேன். உள்ள வாங்க. என்ன தைரியம் தான் என் பொண்ணு கடத்திருப்பேன். மரியாதையை என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துரு. இல்ல உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எங்க இருக்கா என் பொண்ணு? எங்க என் பொண்ணு? சொல்லு. சொல்றா. சொல்லு. சார் விடுங்க, விடுங்க. இவங்க கடத்திருக்கா சார்? விடுங்க சார். ஐயோ, எப்ப பார்த்தாலும் சட்டையை பிடிச்சு கசக்கிக்கிட்டு என்ன வாசு இது? பிரச்சனையை சரி பண்ற இடம் தான் போலீஸ் ஸ்டேஷன். இங்கேயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இவன் சரியான முன்கோபக்காரன் சார். எப்ப பார்த்தாலும் என் பிளேசரை கசக்கிறதே வேலையா போச்சு சார் இவனுக்கு. சார், இவனால லாண்டரிக்காரனுக்கு எவ்வளவு காசு கொடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா சார்? சார், இவ்வளவு நாள என் பேத்திய மறைச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க சார். இன்னைக்குதான் அவளை கண்டுபிடிச்சு ஏன் கஸ்டடியில ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கேன் சார். இவங்களால ஆபத்து வரும்னு தான் உங்ககிட்ட இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். நீங்க தான் சார் என் பேத்திக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன் பொண்ணு உனக்கு பேத்தியா? அவளை உரிமை கொண்டாட உனக்கு என்ன தகுதி இருக்கு? வாசு, படிச்ச மாதிரி பேசுப்பா. ஓ மகளை பெத்தவ என் மக. இந்த தகுதி போதாதா? சரி, அவன் போய் சொல்றான். திவ்யா ஏன் பொண்ணு, எனக்கு மட்டுமே சொந்தமானவன். இவ யாருன்னு அவளுக்கு தெரியாது சார். அட கடவுளே, இவ வீணா பிரச்சனை பண்ணணும் தான் இதெல்லாம் பண்றா சார். தயவு செஞ்சு என் திவ்யாவை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க சார். என்னது? யாருன்னு தெரியாதா? தெரிய விடாம பண்ணிட்டேன்னு சொல்லு வாசு. அப்பதான் அவங்களுக்கும் உண்மை என்னன்னு தெரியும். சார், பேசிக்கலாவே இவன் ஒரு பெரிய பொறுக்கி, புறம்போக்கு சார். வேலைக்கு போற வயசுல வேலை வெட்டிக்கு போகாம பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்களை பேசி மயக்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கிற குரூப் சார் இவங்கெல்லாம். சார், என் பொண்ணு கிட்ட எப்படி எல்லாமோ ஆசை வார்த்தை பேசி என் பொண்ணை மயக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா சார். சார், போக போக இவனுடைய சுயரூபம் தெரிஞ்சு இவனை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டா சார். அதுக்குள்ள ஒரு குழந்தை ஆயிடுச்சு சார். எங்க என் மக விட்டுட்டு போயிட்டா இவன் வசதியா வாழ முடியாதுன்னு என் பேத்தியை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சுட்டா சார்.